வணக்கம். எட்டி டாக்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு மரண அடி. 10 தொகுதியிலும் தேமுதிக படுதோல்வி. என்னப்பா சொல்கிற, எதை வச்சு சொல்கிற அப்படின்னு 1000 கேள்விகள் எழலாங்க. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அளித்திருக்கக்கூடிய விளக்கத்திலிருந்தும் தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோ எடுக்கின்ற தருணத்தில் நம்ம முதலமைச்சர் அவர்கள் அவங்க தொண்டர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கின்றார். அந்த கடிதத்தை வச்சும் சொல்லலாம். அது மட்டுமல்ல, பிரேமலதா விஜயகாந்துடைய நடவடிக்கையை வச்சும் சொல்லலாம். அதோட விசிக தொண்டர்கள் பிரேமலதா விஜயகாந்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற விஷயத்தையும் வைத்து சொல்லலாம். அதையெல்லாம் தாண்டி திமுக கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல், கூட்டணி பூசலை வச்சும் நாம அழகா சொல்லலாம். என்னப்பா அடுக்கிக்கிட்டே போறிய அப்படின்னு சொல்லுகின்ற போது, இந்த தேமுதிக பாத்தீங்கன்னா நம்ம விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு தேய்ந்து போன கட்சி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதற்கு புள்ளி 4-6% வாக்குகள் தான் அது இருக்குது அப்படின்றது ஊருக்கே தெரியும். 1% வாக்கு கூட கிடையாது, ஏன் 1/2% வாக்குகள் கூட கிடையாது. இது கூட 2024 அதிமுகவுடன் கூட்டணி போட்டதுனால இந்த வாக்குகள் கூட வெளி உலகத்துக்கு வந்தது. ஆனாலும் தேமுதிக திமுக கூட்டணிக்கு வந்தா திமுக பாத்தீங்கன்னா ஒரு பலமான மெகா கூட்டணியை அமைத்திருக்கிறது அப்படின்னு தலைகளை வச்சு தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் திமுக தான் வெற்றி பெறும் அப்படின்னு ஒரு உளவியல் கருத்தை உருவாக்குவதற்காக தான் தேமுதிகவுக்கு 10 தொகுதி கொடுத்தாங்க. அந்த 10 தொகுதி கொடுத்தது கூட தேமுதிக பெரிய கட்சி என்ற இமேஜை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தான். அதை குறைச்சி கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுங்களேன், 10ஓடு 11 தான். அதனால திமுகவுக்கு பலமும் இல்லை, அதோட பலனும் இல்லை அப்படின்னு எல்லாரும் நினைச்சிருவாங்கன்றதுக்காகவே தேமுதிகவுக்கு 10 தொகுதி கொடுத்தாங்க. ஆனா 10 தொகுதி வாங்கின உடனே பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு ஆணவம் மீண்டும் வந்துவிட்டது. அப்படி ஆணவம் வந்ததனுடைய காரணம் தான் விசிகாவை மதிக்காதது. உங்க எல்லாருக்கும் தெரியும், விழுப்புரத்தில் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துகின்றார் நம்ம முதலமைச்சர் ஐயா. அதற்கு முன்பாக கூட்டணி கட்சி தலைவர்கள் அத்தனை பேரும் பேசுகின்றார்கள். அப்படி பேசுகின்ற பொழுது ஒவ்வொரு கூட்டணி கட்சிக்காரங்களும் ஒவ்வொரு மாதிரி பேசுறாங்க. அதுல திருமாவளவனை பொறுத்த வரைக்கும், நம்ம மேடை ஏறிட்டோம், வேட்பாளர்கள் வரிசையாக அமர்ந்திருக்கின்றார்கள், ஸோ அவங்க பேரை சொல்லுவோம், அவங்களுடைய சின்னத்தை சொல்லுவோம், இது வாக்காளரை கவர்ற மாதிரி இருக்கும். எப்படி அதெல்லாம் டிவிக்காரன் திமுக கூட்டம் போட்டா நேரலை பண்ண போறான், அதனால நம்ம பேசுறத பேசுவோம், வேட்பாளரை அறிமுகப்படுத்துவோம், சின்னம் பாத்தீங்கன்னா மக்களே போய் சேருமே என்பதற்காக முதலமைச்சர் தான் வேட்பாளரை அறிமுகப்படுத்தியிருக்க வேண்டும். இருந்தாலும் திருமாவளவன் அவர்களும் பேசுகின்ற போது கூடுதலாக கவனம் பெறும் என்பதனால் அவர் சொல்றார், யாரு வேட்பாளர் பேரை அறிவித்தாலும் சரி, இல்ல யாரு வேட்பாளரை அறிமுகப்படுத்தினாலும் சரி, மேடை நாகரிகம் ஒன்று இருக்குல்ல, அந்த மேடை நாகரிகத்தை கடைபிடிக்க வேண்டும். ரெண்டாவது, தேர்தல் களத்துல எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்து கொள்ள வேண்டும். அந்த 2 இங்கீதமும் நம்ம பிரேமலதா விஜயகாந்துக்கு இல்லவே இல்லை. அதனால தான் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பெரிய அரசியல்வாதி, பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு மட்டமான பார்ட்டி அப்படின்னு நல்லா தெரியும். அதனால திருமாவளவன் பேர் சொல்லுகின்ற போது அமர்ந்து இப்படி வச்சுன்னு உட்கார்ந்து இருந்தாங்க. அந்த மாதிரி போஸுக்கு என்ன அர்த்தம் என்று இன்னைக்கு வரைக்கும் விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்களுக்கு தெரியாமையே இருக்குது. அதுலயும் மேடையில் முதலமைச்சர் உட்கார்ந்துருக்காரு, பல்வேறுபட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் உட்கார்ந்துருக்காங்க. ஆனாலும் பிரேமலதா விஜயகாந்த் மட்டும் ரொம்ப சோகமா இருக்கிறாங்க. அப்படி கை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க முகத்துல புத்துணர்ச்சி இல்லை, சிரிப்பு இல்லை, சுறுசுறுப்பு இல்லை, கவலை தோய்ந்திருக்கும் அந்த முகம். ஏன் அப்படி இருக்கிறாங்கன்னு தெரியாது. ஏதோ ஒரு ஞாபகத்துல அவங்க முழுகி விட்டதனுடைய காரணம் தான் திருமாவளவன் அவர்கள் அவங்களுடைய பெயரை அழைக்கின்ற போது அவங்க அமைதியா இருந்தது. ஏன்னா பிரேமலதா விஜயகாந்துடைய பெயரை கடைசியா தான் அறிவிக்கிறார் நம்ம திருமாவளவன் அவர்கள். மற்ற வேட்பாளர்கள் அத்தனை பேரும் எழுந்து நின்று திருமாவளவன் சொல்லுகின்ற போது கையெடுத்து கும்பிட்டு மக்களுக்கு மரியாதை செலுத்துறாங்க. அதுலயும் அமைச்சர் இருக்கார் தெரியுமா, MRK பன்னீர்செல்வம், அவர் கூட எழுந்து வணக்கம் செலுத்துகின்றார். ஸோ அதே மாதிரி நம்ம பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் மற்றவரை போன்றே கடைபிடிச்சிருக்க வேண்டும். மற்றவங்க எழுந்திருக்காங்கன்னா அவங்களாம் சின்ன தலைவர், நான்லாம் பெரிய தலைவர் இல்லை அப்படின்ற போர்வையில் தான் பிரேமலதா விஜயகாந்த் உட்கார்ந்துருந்தாங்க. அதான் இன்னைக்கு விசிக தொண்டர்கள் மத்தியில பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்குது. எங்க போனாலும் சரி, எதற்காக விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் உங்களுடைய பெயரை சொல்லுகின்ற போது அமர்ந்திருந்தீர்கள், எங்களை புறக்கணிப்பது எதற்காக அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா இடத்திலும் போர்க்கொடி உயர்த்துகின்றார்கள். அது மட்டும் கிடையாது, தேமுதிக எங்க பிரச்சார கூட்டத்தை வச்சிருந்தாலும் சரி விசிகவினர் கலந்து கொள்வதே கிடையாது. இதற்கு
நம்ம பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திருமாவளவன் அவர்கள் பேர் சொல்லுகின்ற போது எழுந்திருக்கல அப்படின்ற பிரச்சனை மட்டும் கிடையாது. பல இடங்கள்ல விசிக கொடிகளை திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க கட்டுறதே கிடையாது. பிரச்சாரத்துக்கு பல இடங்கள்ல விசிகவினரை அழைப்பதே கிடையாது. அதனால கூட்டணி உட்கட்சி பூசலும் நிறைய இருக்குது. ஸோ அந்த உட்கட்சி பூசல் காரணமாக பல இடங்களில் கொடி கட்டாததுனால விசிக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகளோ அல்லது திமுகவோ அந்த ஒட்டுமொத்த கூட்டணியும் புறக்கணிக்கும். இல்லைனா தேமுதிக திமுக இந்த ரெண்டையாவது புறக்கணிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க. அதனால திமுக எங்க பிரச்சார கூட்டம் போட்டாலும் சரி அங்க போறது கிடையாது. முதலமைச்சரே பிரச்சார கூட்டம் போட்டாலும் சரி அங்க விசிக கொடியை பார்க்கவே முடியாது. ஏன்னா ஒட்டுமொத்தமாக புறக்கணித்து விட்டார்கள். தேமுதிக பொறுத்த வரைக்கும் அடாவடி பிடிச்சவங்க அப்படின்னு விசிக தொண்டர்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. மக்கள் நல கூட்டணி என்று ஒன்று போட்டு திருமாவளவனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தேமுதிகவுக்கு ஒரு 2.5% வாக்காவது கிடைச்சது. ஸோ இப்படி கேப்டனுடைய இமேஜை காப்பாற்றினது விசிக அன்றைக்கு. ஆனால் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு எங்க தலைவர் பேர் சொல்லுகின்ற போது அமைந்திருந்தாயா அப்படின்னு சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் பேனர், எங்க பார்த்தாலும் எதிர்ப்பு. கடைசியில வெற்றி பெற்றாகணும் இல்லையா தேமுதிக? 10 தொகுதியும் போயிடும் போலுக்குது. அதுவும் விசிக புறக்கணித்தால் மற்ற கட்சிகள் ஈஸியா புறக்கணிச்சிருவாங்க. அது மட்டும் கிடையாது, ஏற்கனவே விஜய் அவர்களும் களத்துல இறங்கி விட்டு இருப்பதனால விசிகாவையும் புறக்கணிச்சு விட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான், சோழி முடிஞ்சது. திமுக கூட்டணிக்கு ஓட்டு போதோ இல்லையோ பிரேமலதாவுக்கு ஓட்டே போகாது. அதனால தாஜா பண்ணணும் இல்ல, அதற்காக விளக்கம் அளித்திருக்கின்றார்கள். என்ன விளக்கம் அளித்திருக்கின்றார்கள் என்று பார்க்கின்ற போது அந்த கூட்டத்தினுடைய நாயகனே முதலமைச்சர் தான். அவர் தான் வேட்பாளரை அறிமுகப்படுத்தியிருக்க வேண்டும். ஆனால் திருமாவளவன் அவர்கள் வந்து அறிமுகப்படுத்தி விட்டார். அதனால முதல்வர் அறிமுகப்படுத்துகின்ற போது எழுந்தேன், திருமாவளவன் அவர்கள் அறிமுகப்படுத்துகின்ற போது நான் எழுந்திருக்கவில்லை. இதுதான் வந்து சபை நாகரிகம் அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது, திருமாவளவன் அவரிடத்துல நான் போன் பண்ணியே பேசினேன். திருமாவளவனே சொல்லிட்டாரு, வேட்பாளரை நம்ம முதலமைச்சர் தான் அறிமுகப்படுத்தியிருக்க வேண்டும். நான் தான் முந்திரி கொட்ட மாதிரி வேட்பாளரை அறிமுகம் செய்து விட்டேன். அது என்னுடைய தவறு தான், நான் செய்திருக்க கூடாது அப்படின்னு திருமாவளவன் சொன்னாராம். ரெண்டாவது, என்னுடைய தொகுதியில் நீங்க பிரச்சாரத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்களாம். இல்லம்மா வேலை இருக்குது, நான் இன்னொரு நாளைக்கு வருகின்றேன், நீங்க பிரச்சாரத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் அங்க என்ன நடந்தது என்பதை பற்றி அவர் உணர்ந்து கொண்டார். ஆனா பொது வெளியில இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் தேமுதிக மீது எந்த ஒரு அவதூறும் பரப்ப முடியாது. நாங்க ஊழல் பண்ணல, மணலை கொள்ள அடிக்கவில்லை, மலையை உடைக்கவே இல்லை, மரத்தை வெட்டவே இல்லை, கோடி கோடியாக பணத்தை சுருட்டவே இல்லை. அதனால எங்கள் மீது அந்த குற்றச்சாட்டை வைக்க முடியாது என்ற ஒரே காரணத்தினால இன்னைக்கு தேமுதிக மீது திருமாவளவன் அவர்களை மதிக்கவில்லை. கூட்டணிக்குள்ள சலசலப்பு, தோல்வி நிச்சயம், 10 தொகுதியும் தோல்வி அப்படின்னு அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க. ஆனால் திருமாவளவன் என்னுடைய அண்ணன் மாதிரி அவரு எனக்காக பிரச்சாரத்துக்கு வரேன்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, நான் விசிகாவுடைய தொகுதிகளுக்கு பிரச்சாரத்துக்கு போக போறேன் அப்படின்னு அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா விசிகாவினர் ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கின்றார்கள் என்று சொன்ன பிறகு அவங்க வரலனாலும் பரவாயில்ல, நாம போவோம், நம்ம போய் நம்முடைய இணக்கத்தை உருவாக்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் விசிகா எங்கெல்லாம் கூட்டம் போடுதோ அங்க நான் போறேன் அப்படின்னு கிளம்பி இருக்கிறாங்க. இதுக்கு சிந்திக்கின்ற அறிவு இருக்கணும், ஆணவம் இருக்கவே கூடாது. ஆணவம் இருந்தா அழிவு தான். ஏன்னா ஒரு கூட்டணிக்குள்ள வந்துட்ட பிறகு வேற நினைப்பே இருக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சோகமா இருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும். வெளியில மகிழ்ச்சியா இருப்பது போல காட்டிக்கிறாங்க. வெற்றி பெறுவோம் அப்படின்ற எண்ணமும் அவங்களுக்குள்ள இருக்கிறது. ஆனால் தன்னுடைய கணவனுக்கு இந்த நிலைமையை யார் ஏற்படுத்தினது? திமுக. ஒவ்வொரு நாளும் தூங்கும் போது மன உறுத்தும் இல்லையா? அதாவது கேப்டனுக்கு துரோகம் பண்ணது திமுக என்று நாம சொல்றதுக்கும் கூடவே படுக்கையை பகிர்ந்து கொண்டு வாழ்ந்த பிரேமலதாவுக்கும் எப்படி இருக்கும்? அதனால கேப்டனுடைய நினைவு ஒவ்வொரு நாள் இரவிலும் வந்து பாத்தீங்கன்னா நெஞ்ச உறுத்தி கொண்டே இருக்குது போல இருக்குது. அதனால தான் பிரச்சார கூட்டத்துக்கு வந்தாங்கன்னு வச்சுங்களேன், அந்த கூட்டணியை பார்க்கும் போதும் சரி, அதுலயும் முதலமைச்சருடன் கூட உட்காருகின்ற போதும் சரி, சே தேவையில்லாம வந்துட்டோமோ, நம்முடைய மகன் கல்யாணத்துக்காக நாம கட்சியை அடகு வைத்து விட்டோமோ, இப்படியாப்பட்ட வெற்றி பெற்று என்ன பயன்? ஆண்டாண்டு காலத்துக்கும் விமர்சனம் தானே. வரலாற்றில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜயகாந்த் அவர்கள் யாரால மரணம் அடைந்தாரோ, மரணம் அடைவதற்கு யார் காரணமாக இருந்தாங்களோ அவங்க கிட்டே போய் பதவி சுகத்துக்காக அண்டி நின்றார்கள் என்ற வரலாறு இருக்குமே. இது கேப்டன் கொள்கைக்கு எதிரானதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அவங்க நெஞ்ச உறுத்துது பொழுது. அதனால பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களால இந்த கூட்டணிக்குள்ள நிம்மதியாக இருக்கவே முடியல, அலைப்பாய்ந்து கொண்டே இருக்குது. நீங்க பிரேமலதா விஜயகாந்தவுடைய செயல்பாடுகள் இவ்வளவுதானா, இதனால தான் ஓட்டு விழாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னாலும்
அதுக்கு அடுத்தது அவங்க பண்ண அலப்பறை தான். பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து திமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கு முன்பாக கையில் கிளவுஸ் போட்டு பார்த்துருக்கீங்களா? ஆனால் இப்போ பிரச்சாரத்துக்கு போகிறாங்க, கிளவுஸ் போட்டுட்டு போகிறாங்க. ஏன் கிளவுஸ் போட்டுட்டு போகிறாங்க அப்படின்றதுக்கான விளக்கம் நமக்கு தெரியல. திருமாவளவன் பேர் அழைக்கின்ற பொழுது அதற்கான விளக்கத்தை அளிச்சிட்டாங்க, ஏன் எழுந்திருக்கலன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு சமூக வலைதளத்தில் அதை விட பெரிய குற்றச்சாட்டு போயிட்டு இருக்குது. ஆனால் இன்னும் அவங்க அதுக்கு விளக்கம் அளிக்கல. என்ன குற்றச்சாட்டு அப்படின்னு பார்க்கும்போது, பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பட்டியல் இனத்தவர் இடத்துல கை கொடுக்கின்ற போது கிளவுஸ் போட்டுக்கிட்டு தான் கை கொடுக்கின்றார்கள். ரெண்டாவது, ஆரத்தி எடுப்பதாக இருந்தாலும் சரி, அவங்கள பிடிப்பதாக இருந்தாலும் சரி, பட்டியலின மக்களை கிட்ட கை பிடித்து அழைப்பதாக இருந்தாலும் சரி, கிளவுஸ் போட்டுக்கிட்டே செய்கிறாங்களாம். அந்த அம்மாவுக்கு என்ன வியாதியா? கையில் ஏதாவது பிரச்சனையா? எதற்காக கிளவுஸ் போடணும்? பிரேமலதா விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிந்து 2011 பிரச்சார காலத்துக்கு வந்துட்டாங்க. அப்போதெல்லாம் கிளவுஸ் போடல பிரேமலதா விஜயகாந்த். ஆனால் இப்போது ஏன் கிளவுஸ் போட்டிருக்காங்க? எதனால் கிளவுஸ் போட்டிருக்காங்க? என்ன பிரச்சனை? அதற்கான விளக்கம் அளிக்கணுமா இல்லையா? அந்த விளக்கம் அளிக்கவே இல்லை. ஆனால் சமூக வலைதளத்தில் பட்டியல் இனத்தவரை தொட்டுவிடக்கூடாது தன் கையால் என்கின்ற ஒரே காரணத்தினால தான் கிளவுஸ் போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. அது நிஜம்தானா அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய செயல்பாடுகள் இணையதளத்தில் வைரல் ஆகின்ற போதும், அந்த வீடியோவை பார்க்கின்ற பொழுதும், மற்ற சமுதாய இடத்துல கிளவுஸ் இல்லாமல் அவங்க எல்லா பொருட்களையும் வாங்குகின்ற போது பட்டியல் இனத்தவர் இடத்துல மட்டும் கிளவுஸ் போட்டுக்கிட்டு எதுக்காக வாங்குறாங்க அப்படின்ற சந்தேகம் நமக்குள்ள இருக்கிறது. இல்ல பட்டியல் இனத்தவர் தான் வந்து இன்னைக்கு வசதி வாய்ப்புடன் இருக்கிறாங்க, சுத்தமாகவும் இருக்கிறாங்க, காரு பங்களா வசதியுடன் இருக்கிறாங்க. இன்னைக்கு பொதுவெளியில எங்க போனாலும் சரி பட்டியல் இனத்தவர் யாரு, மற்ற சமூகம் யாரு என்று தெரியாத ஒரு நிலைதான் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி இவங்க பட்டியலின மக்கள் நம்ம கிட்ட கை கொடுக்கின்ற போது தீட்டு ஆயிட்டுன்னு நினைக்கிறாங்களா, இல்ல சுகாதார கேடு வந்துடும் நினைக்கிறாங்களா தெரியல. இல்லை, பல இடத்துக்கும் போகிறோம், எல்லாரும் கை கொடுக்குறாங்க, நமக்கு வயசாயிடுச்சு, அதனால் நோய் ஏதாவது தொற்றிக்கொள்ள போகுது அப்படின்னு நினச்சி க்ளவுஸ் போட்டுக்கிறாங்களா தெரியல. ஸோ இது பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கிறது. அதாவது காரணங்கள் எது வேண்டுமானாலும் இருக்கலாம். திருமாவளவனை அவமதித்தார் அப்படின்ற ஒற்றை வார்த்தையானது பட்டியலின மக்களை வந்து பார்த்தீங்கன்னா கொதிப்படைய செய்தது. அதனால் தேமுதிகவுக்கு பின்னடைவு. இப்போ பட்டியல் இனத்தவர் இடத்துல கை கொடுக்கின்ற போது கிளவுஸ் போட்டுக்கிட்டு கை கொடுக்குறாங்க, இந்த செய்தியும் காட்டுத்தீயாக பரவுகிறது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தேமுதிகவுக்கு பெரிய பின்னடைவு. எப்போதுமே சரி, தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அரசியல் எதிரியை ஈஸியாக எதிர்கொள்ளவே மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அரசியல் எதிரி யார் என்பதை கூட தெளிவாக கணிக்கவே மாட்டாங்க. ஒரு அரசியல் எதிரியை ஒரு சமுதாய மக்களுடனே ஒப்பிட்டு பேசுவாங்க. பார்க்குறியா, அந்த சமுதாய மக்கள் உனக்கு ஓட்டு போடுறாங்களா இல்லை எனக்கு ஓட்டு போடுறாங்களா பார்க்கலாமா? கேப்டன் அவங்கள தெய்வமாக கொண்டாடினாரு, அவங்க கேப்டனை தெய்வமாக கொண்டாடினாங்க, அதனால் உனக்கெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க, எனக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அந்த மக்கள் எங்கள் பக்கம் நிற்கிறாங்க. பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய அந்த மக்களை நாங்கள் தான் காப்பாற்றணும், அவங்களுக்காக நாங்கள் தான் போராடணும். இந்த பார், விஜயகாந்த் கட்சி சாதிக்கும் மதத்துக்கும் அப்பாற்பட்ட கட்சி. பார்க்குறியா, உன் இடத்திலே வந்து நின்று உன் சமூக மக்களிடையே வாக்கு வாங்கி நான் ஜெயிக்கிறேன் பார்க்குறியா அப்படின்னு சவால் விட வேண்டியது. ஸோ இந்த சவால்லாம் சோஷியல் மீடியாவுடைய ஆதிக்கம் இல்லாத தருணத்தில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சவால் விடலாம். ஆனால் நிற்பதோ வன்னியர் பெல்ட்டில், அதிகமாக வன்னியர் இருக்கக்கூடிய இடம், அந்த இடத்துல டாக்டர் ராமதாஸையும் அன்புமணி ராமதாஸையும் அவமதிப்பது. ரெண்டாவது, 10.5% ஏன் ஒரு சமூகத்துக்கு மட்டும் தரீங்க? எல்லா சமூகம் வந்து என்ன ஏமாலியா? ஒரு சமூகம் மட்டும் என்ன பெரிய சமூகமா? அந்த சமூகம் தான் வந்து தமிழகத்தில் உழைக்குதா? அந்த சமூகம் தான் ஏழையா அப்படின்னு அவதூறு பரப்பி விட்டு நீங்கள் அதே பக்கத்தில் போய் நீங்கள் நின்று வெற்றி பெறணும் என்று நினைக்கின்ற பொழுது அந்த மக்கள் ஏற்கனவே ஆதரித்திருந்தாலும் கேப்டனை, ஆனால் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை ஆதரிக்க மாட்டாங்க. ஏன்னா இடஒதுக்கீடு தந்தது ஏதோ பிச்சை என்று பேசுகிற மாதிரியும், ஏன் அவங்களுக்கு மட்டும் தர எங்களுக்கெல்லாம் தரக்கூடாதா அப்படின்னு பேசுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆணவம், திமிர்தனம். இடஒதுக்கீடு என்பது ஒவ்வொரு மக்களினுடைய அடிப்படை உரிமை. 100 பேர் இருக்காங்கன்னா 2 பேருக்கு சமைச்சிட்டு 100 பேரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றது சரியான பங்கீடா இருக்குமா? அதனால தான் மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி 10.5% கொடுத்தாங்க. ஆனா பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மண்ணின் மைந்தன் மாதிரி நினைச்சுக்கிட்டு தெலுங்குலேருந்து ஓடி வந்த கைத வன்னியர்களை பயங்கரமா அவமானப்படுத்தி பேசியது. அவங்களுடைய எண்ணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வன்னியர்கள் ஓட்டு போடலாம் கூட மற்ற சமூகமானது ஓட்டு போடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன் மற்ற சமூகத்துக்கு வன்னியர்கள் எதிரியே என்ன? அதனால பிரேமலதா விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் பட்டியல் இனத்தவரையும் பகைத்து கொண்டார்கள். அவங்களும் பெரும் சமூகம், அவங்கள விட வன்னியர்கள் பெரும் சமூகம். ஏன்னா பட்டியல் இனத்தில் 78 சமூகம் இருக்கிறது. அந்த 78 சமூகத்தை விட ஒத்த சமூகம் பெரிய சமூகம். அதனால 2 பெரும் சமூகத்தை பகைத்து கொண்டதனாலும்
அரசியல் தலைவர்கிட்ட நாகரிகத்தை கடைபிடிக்காதனாலும் கூட்டணிக்குள்ள ஏற்கனவே உட்கட்சி பூசல் மாதிரி கூட்டணி உட்கட்சி பூசல் இருக்கின்ற காரணத்தினாலும் தேமுதிக எங்கெல்லாம் நிற்குதோ அங்கெல்லாம் செருப்படி தான் வாங்குது. சிறப்பான கவனிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கின்ற மக்கள் கவனிக்கின்றார்கள். அதுலேயும் பட்டியல் இனத்து தோழர்களை பொறுத்த வரைக்கும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை வச்சு சிதைக்கின்ற காட்சிகளை பார்க்கும்போது நீ தெலுங்கு பாசத்துடன் போய் ஸ்டாலின் கிட்ட 10 தொகுதி வாங்கலாம், பிரேமலதா விஜயகாந்துக்கு 10 தொகுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏவா வேலு ரெக்கமெண்ட் பண்ணலாம். 10 தொகுதியா தேமுதிகக்கு நான் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைகோ விட்டு கொடுக்கலாம். ஆனால் தமிழ் மக்கள் ஏமாளியும் இல்லை, பட்டியல் இனத்தவர் பார்த்தீங்கன்னா கோமாளியும் இல்லை. அதனால தேமுதிக மண்ணை கவர்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போன விஷயம். ஸோ பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் 10 தொகுதி வாங்கி மொத்தமும் காலி ஆகுது என்ற ஒரு கவலை இருக்கும் போல தான் தெரிகிறது. அதனால தான் எந்த மேடைக்கு போனாலும் அவங்க முகத்தில் சிரிப்பை பார்க்க முடியல, கவலையுடன் தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சரி பார்க்கலாம் தேர்தல் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. ஆனால் தேமுதிக வெற்றி பெற்றால் அது ஜனநாயகத்துக்கு இழுக்கு, ஆணவத்துக்கு ஆதரவாயிடும். அதனால இந்த அம்மாவுடைய ஆணவத்தை அழிக்க வேண்டும் என்றால் தெரிந்து கூட திமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் ஓட்டு போட்டுறாதீங்க அப்படின்ற வேண்டுகோளுடன் இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். நன்றி.